இதோ பாருங்கள், பீர்க்கங்காய் கடைகள், குழம்பு, சட்னி எப்படி வேணால் சொல்லலாம். இது வந்து இட்லி, தோசை, சாத்துக்கும் பெசஞ்சு சாப்பிட நல்லாயிருக்கும். சாத்துலேயும் போட்டு வந்து யாராவது இப்போ தான் என்னுடைய சேனல் புதுசாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம். உங்களுக்கு நான் ஒரு பெல் காட்டும், அதை டச் பண்ணிடலாம். ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணிடலாம். நான் போடுற வீடியோ பூரா உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். நீங்கள் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீர்க்கங்காய் சைடிஷ் அது எப்படி வேணால் சொல்லலாம். குழம்பு, கடைசல், குழம்பு, சட்னி அப்படின்னு சொல்லலாம். அது பண்ணலாம் பார்க்கலாம் வாங்கோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து ஆனந்தலட்சுமி பேசுகிறேன். இப்போ நாம் வந்து இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற சைடிஷ் தான் பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம், சாத்துலேயுமே பெசஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து எடுத்து உரித்து நறுக்கி வச்சுட்டுருக்கேன். ஒரே ஒரு மீடியம் சைஸ் பீர்க்கங்காய் எடுத்து நறுக்கி தோல் சீவி நறுக்கி வச்சுட்டுருக்கேன். தக்காளி ஒரு 7 தக்காளி நறுக்கி வச்சுட்டுருக்கேன் மீடியம் சைஸில் அலம்பி. பச்சை மிளகா ஒரு 4 எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு 6 கிள்ளி போட்டுருக்கேன். ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கு வரமிளகா அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். முதல்ல கடுகு போட்டுக்கலாம் 1/2 ஸ்பூன். பச்சை மிளகா கருவேப்பிலையும் போட்டுடுறேன். தக்காளி பழத்தை போட்டுக்கிறேன். பீர்க்கங்காயும் போட்டுக்கலாம். அலம்பி போட்டுருக்கேன். இந்த பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு இட்லி, தோசை, சாத்துக்கும் போட்டு பெசஞ்சு சாப்பிட்லாம். மிளகா அப்படி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு
வேக வைக்கலாம். மூணு விசில் வரட்டும், காட்டுறேன். இதை பாருங்கள், 3 விசில் விட்டு இறக்கி வச்சுட்டுருக்கேன். இதை வந்து நான் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை நல்லா இழுத்துக்கோங்க. திரும்பி அதிலே விட்டுக்கலாம். இந்த மாதிரி மத்து இருந்ததுன்னா எடுத்து நல்லா இப்படி அழுத்தி அழுத்தி இப்படி மசிக்கணும். இது வந்து நம்ம குழம்புன்னு சொல்லலாம். பீர்க்கங்காய், தக்காளி, கத்திரிக்காய் குழம்பு, இந்த தக்காளி வெங்காயம் குழம்புன்னு சொல்லலாம். கடைசியில் நம்ம இங்கெல்லாம் வந்து இந்த கொங்கு நாட்டு கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் வந்து அதை வந்து அடிக்கடி பண்ணுவா. இதை கடைசல் அப்படிம்பாங்க. இது இந்த தண்ணி திரும்பி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். போரும், அவ்வளோதான். 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கொஞ்சம் லைட்டாக கெட்டியாகணும், அவ்வளோதான். ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வேணாம். நம்ம எல்லாமே போட்டுட்டாச்சு. உப்பு, வரமிளகா பொடி, தாளிச்சு கொட்டி எல்லாமே எடுத்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அவ்வளோதான். பாருங்க, பீர்க்கங்காய் சைட் டிஷ் தொட்டுக்கிறதுக்கு வந்து ரெடியாகிடுது. இதை ஒரு சிலர் பஜ்ஜின்னு சொல்லுவோம், ஒரு சிலர் வந்து கடைசல்பா, ஒரு சிலர் வந்து குழம்பும்பா, ஒரு சிலர் சட்னி. நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது நம்ம வந்து இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம். பாருங்கோ, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ.